ஆதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரின் நிலைமை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது. திமுக எம்பி என்ஆர் இளங்கோ இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் பேச்சு. 2 நாட்கள் பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல். 11ஆம் வகுப்பு படிக்க அமெரிக்கா சென்றுள்ள அரசு பள்ளி மாணவி. அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம். இந்தியன் வங்கியில் பணியமர்த்த தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். ஒன்றிய நிதி அமைச்சருக்கு சு வெங்கடேசன் எம்பி கடிதம். தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக எம்பி என்ஆர் இளங்கோ இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமிழ்நாட்டின் உரிமை காக்க என்ஆர் இளங்கோ நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், பீகார் போன்ற நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக் கூடாது, அதை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 10 லட்சம் கோடி தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசு முறை பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அங்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் திருவுருவப்படம் திறக்கப்பட உள்ளதாகவும் அதனை தான் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பெரியார் அங்கீகரிக்கப்படுவது தமிழ்நாட்டுக்கு பெருமை எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய SIR என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி என்பதை நான் அதிகம் இங்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிறார். மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதரர் ராகுல் காந்தி நடத்தி கொண்டு அந்த விழிப்புணர்வு பயணத்துல நான் பங்கேற்றேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இப்போ உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறதுதான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். 2 நாட்கள் பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பானின் பிரதமர் ஷிகரு இஷிபா அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் ஜப்பான் புறப்பட்டு சென்றார். 2 நாட்கள் ஜப்பானில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகரு இஷிபாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதனிடையே ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டின் தியான்ஜின் நகரில் வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டிற்கு இடையே சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். அரசு பள்ளி மாணவி 11ஆம் வகுப்பு படிக்க அமெரிக்கா சென்றுள்ளார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரோடு அரசு மாதிரி பள்ளியில் பயின்ற மாணவி தர்ஷன்யா அமெரிக்க வெளியுறவுத்துறை நிதியுதவி வழங்கும் எனும் திட்டத்தின் மூலம் அமெரிக்கா சென்றுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். பண்பாடு மற்றும் அறிவு பரிமாற்றத்திற்கான இத்திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் ஓராண்டு பள்ளி படிப்பை மேற்கொள்ள உள்ள மாணவி தர்ஷன்யா 11ஆம் வகுப்பை பெல்டனில் உள்ள
ஹார்ட்லேண்ட் பள்ளியில் படித்து வருகிறார் என்றும் 12ஆம் வகுப்பை தமிழ்நாட்டில் தொடர்வார் என்பதை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதத்தோடு பதிவிட்டுள்ளார். இந்தியன் வங்கியில் பணியமர்த்த தேர்வான 300 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க கோரி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு சு வெங்கடேசன் எம்பி கடிதம் எழுதியுள்ளார். ஒன்றிய நிதியமைச்சர் இந்தியன் வங்கி மேலாண்மை இயக்குநருக்கு சு வெங்கடேசன் எம்பி கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்தியன் வங்கியில் உள்ளூர் அதிகாரிகள் 300 பேரை பணியமர்த்த 2024 அக்டோபரில் தேர்வு நடத்தப்பட்டதாகவும் தேர்வு நடத்தப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்தியன் வங்கி நிர்வாகம் பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. RSSன் ஒரு அமைப்பாக அதிமுக மாறிவிட்டது என்று மாணிக்கம் தாக்கூர் எம்பி விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதிக்குட்பட்ட வளையப்பட்டி கிராமத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் சிந்தாமணிகள் 12.6 லட்சம் மதிப்பிலான புதிய ரேஷன் கடையை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தியை பொறுத்தவரை வாக்கு திருட்டை பற்றி மக்களுக்கு எடுத்துரைப்பதிலே குறிப்பாக பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்க கூடிய 65 லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்குவதற்கான சதி திட்டத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த யாத்திரையை அவர் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக தற்போது RSSன் ஒரு அமைப்பாக மாறிவிட்டதாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி தெரிவித்தார். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டில் வாக்கு திருட்டை பற்றி மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காகவும் குறிப்பாக பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 65 லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்குவதற்கான சதித்திட்டத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த யாத்திரா நடைபெறுகிறது. இந்த பயணத்திலே தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்டதும் அதே போல மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து கொள்வதன் நோக்கம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வாக்கு திருட்டை நாம் தடுக்க வேண்டும், மக்களாட்சியை காக்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் ஒரு வாக்கு என்ற அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனையும் பண்டித நேரு அவர்களுடைய சிந்தனையும் கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. ராணிப்பேட்டை மாவட்டம் பொது இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பாலாற்றில் கரைக்கப்பட்டன. ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நவல்பூரிலிருந்து விநாயகர் சிலைகள் மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இதில் இந்து முன்னணி கோட்ட அமைப்பாளர் ராஜேஷ் மற்றும் கோட்ட பொருளாளர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் முத்துக்கடை வழியாக ஊர்வலம் சென்று ராணிப்பேட்டை பாலாற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்கும் வகையில் திரளான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பயின்ற கல்லூரி மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது. உத்திரமேரூர் அருகே மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 1997
2000 ஆண்டுகளில் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 25 ஆண்டுகளுக்கு முன் பணியாற்றிய ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் தங்களது குடும்பத்தினர்களுடன் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். மேலும் தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசுகள் வழங்கின. மேலும் 25வது வெள்ளி விழா என்று பொறிக்கப்பட்ட மெகா சைஸ் கேக்கினை வெட்டி அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தனர். பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கை ஒன்றிய அரசு நீட்டித்துள்ள நிலையில் கோவை தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அறிவிப்பினை தொடர்ந்து ஒன்றிய அரசு பருத்திக்கான 11% இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு செய்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை பந்தய சாலையில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு ஜவுளித்துறைக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒன்றிய அரசின் பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு நல்ல பலன்களை தரும் என தெரிவித்தனர். அத்தோடு வங்கிகளில் செலுத்த வேண்டிய கடன் தொகை கால நீட்டிப்பு மற்றும் வட்டி விகிதங்களில் சலுகைகள் ஆகியன வழங்கப்பட்டால் இந்திய ஜவுளித்துறைக்கு பேருதவியாக அமையும் என்று குறிப்பிட்டனர். இதில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் SK சுந்தரராமன், துணைத் தலைவர் ரவிசாம், செயலாளர் செல்வராஜ் மற்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். பருத்தி இம்போர்ட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% இம்போர்ட் டியூட்டி ரிமூவ் செய்ய வேண்டும். பல தருணங்களில் நாங்கள் கவர்மெண்ட் அப்பீல் செஞ்சிருக்கிறோம். அதுக்கு ஏற்ப செப்டம்பர் 30, 2025 வரைக்கும் அந்த ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்றதுக்கு அண்மையில் கவர்மெண்ட் ஒரு வெல்கம் அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சிருந்தாங்க. இண்டஸ்ட்ரி இந்தியன் ஜவுளித்துறை நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ல சொல்ல போனா $170 billion இண்டஸ்ட்ரி. அதுல $130 billion டொமஸ்டிக்ல இருக்குது. 36-37 billion எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறோம். டொமஸ்டிக் கன்சம்ஷன் நம்மளுடைய பொருளாதார ஸ்ட்ராங்காக இன்னும் ஜாஸ்தியாயிட்டே போகுது. இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ்னஸும் நமக்கு இருக்குது. புதுக்கோட்டை அருகே ஸ்ரீ தெய்வானை உடனுரை ராஜமுருகன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே அசோக் நகர் ஸ்ரீவள்ளி தெய்வானை உடனுரை ராஜமுருகன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 4 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் யாகசாலைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி ஊர்வலமாக கோவில் விமானத்தை அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சத்தீஸ்கர் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிவில் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் திருப்பதி கோவிலில் நடைபெற இருந்த திருமணத்திற்காக ராஜேஷ்குமார் தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊருக்கு சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக சுக்மா அடுத்த டர்பந்தனா என்ற இடத்தில் மேக வெடிப்பால் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் ராஜேஷ்குமார் சென்ற கார் அடித்து செல்லப்பட்டது. இதில் காரில் பயணித்த ராஜேஷ்குமார், மனைவி பவித்ரா, மகள்கள் சௌத்திகா, சௌமிகா ஆகிய 4 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த 4 பேரின் உடல்கள் சொந்த ஊரான பாரண்டப்பள்ளி எடுத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே காதலியை கத்தியால் குத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். காட்பாடி அடுத்த விருத்தம்பட்டு பகுதியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார்.
இந்நிலையில் கணவரை பிரிந்து வாழும் அதே பகுதியை சேர்ந்த பெண்ணுடன் ஜெயபிரகாசுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் பல ஆண்டுகளாக பழகிய நிலையில் ஜெயபிரகாசுடன் பழகுவதை அந்த பெண் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயபிரகாஷ் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதோடு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காயமடைந்த பெண்ணை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விருகம்பட்டு காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயபிரகாஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 75,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தங்கம் விலை மீண்டும் 75,000 தாண்டி உயர்ந்து வருவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 65 ரூபாய் உயர்ந்து 475 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 75,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 131 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,31,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அமைப்புகள் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவங்களில் உயிரிழப்புகளும் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல் நடத்தியது. அந்நாட்டின் நங்கர்ஹர் கோஸ்ட் மாகாணங்கள் மீது பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரின் நிலைமை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது. திமுக எம்பி என்ஆர் இளங்கோ இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் பேச்சு. 2 நாட்கள் பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல். 11ஆம் வகுப்பு படிக்க அமெரிக்கா சென்றுள்ள அரசு பள்ளி மாணவி. அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம். இந்தியன் வங்கியில் பணியமர்த்த தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். ஒன்றிய நிதி அமைச்சருக்கு சு வெங்கடேசன் எம்பி கடிதம். தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.